இந்த ஓஎன்சி யூனிட் 13 ஓஎன்சி லெசனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டாபிக் சைனைட்ஸ் அண்ட் ஐசோசைனைட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம இந்த லெசனில் என்னென்ன மேஜர் ஃபங்க்ஷனல் குரூப்பாக பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரோ காம்பவுண்ட், அலிஃபாட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட், அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட். அலிஃபாட்டிக் நைட்ரோ காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் நைட்ரோமீத்தேன், அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் நைட்ரோபென்சீன். இது ஒவ்வொன்றுலேயும் உங்களுக்கு நிறைய ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். மெயினாக இதில் உங்களுக்கு 1 மார்க்கில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரோ காம்பவுண்டை SnHCl வச்சு ரெடியூஸ் பண்ணோம், ஆசிட் மீடியத்தில் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமீன் கிடைக்கும். அதே நியூட்ரல் மீடியத்தில் ZnNH4Cl வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது NO2 குரூப் இஸ் சேஞ்ச் டு NHOH அப்படிங்கிற ஹைட்ராக்சில் அமீன் குரூப்பாக சேஞ்ச் ஆகும். அதே பேஸ் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா அசோபென்சின், ஹைட்ரோசோபென்சின், அசாக்சிபென்சின், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்டை நம்மளுக்கு கொடுத்துச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் நைட்ரோ காம்பவுண்ட், செகண்ட் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா அமீன் காம்பவுண்டை பற்றி படித்தோம். அமீன் காம்பவுண்டில் அலிஃபாட்டிக் அமீன் இருக்குது, அரோமேட்டிக் அமீன் இருக்குது. அரோமேட்டிக் அமீனுக்கு எக்ஸாம்பிள் அனிலின் அப்படின்னு சொன்னாங்க. அலிஃபாட்டிக்கும் நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றுலையும் எப்படி ரியாக்ஷன்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது, வித்தியாசப்படுது. அதில் நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது எப்படி கிடச்சிச்சு, அதே அரோமேட்டிக் அமீன் நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது எப்படி கிடச்சிச்சு. அடுத்து அமீனுக்கு உண்டான டெஸ்ட்டாக நம்ம எதையெல்லாம் சொல்லலாம், எஸ்பெஷலி அனிலினுக்கு உண்டான டெஸ்ட்டாக நம்ம ப்ரோமினேஷன் டெஸ்ட்டு சொல்லுவோம். 2,4,6 ட்ரை அமீனோ ட்ரை ப்ரோமோ அனிலின் அப்படின்னு சொன்னால் ஒயிட் கலர் பிரிசிபிடேட் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது சில டெஸ்ட்லாம் ப்ரைமரி அமீனுக்கு மட்டுமே உண்டான டெஸ்ட். ப்ரைமரி அமீன் அப்படின்னா NH2 குரூப் இருக்கும், செகண்டரி அமீன்னா NH இருக்கும், டெர்ஷரி அமீன்னா N இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த கார்லமீன் டெஸ்ட்டு, மஸ்டர்ட் ஆயில் டெஸ்ட்டு, இதெல்லாம் ப்ரைமரி அமீனுக்கு மட்டுமே. திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் டெஸ்ட் ஃபார் ப்ரைமரி அமீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன் நிறைய படிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது அமீன்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு படித்தோம். அமீன்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரமிடல் ஷேப், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் நம்மளுக்கு அதோட பாண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது நார்மல் டெட்ராய்டல் ஆங்கிளை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு படிச்சுட்டு, இம்பார்ட்டண்ட்டான அதோட பேசிக் கேரக்டர், ஏன் அது பேசிக்காக இருக்குது, நைட்ரஜனில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறனால ஈஸியாக அது ப்ரோட்டான் அக்செப்ட் பண்ணிக்குது. அது ப்ரோட்டான் அக்செப்ட் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு அதோட கேரக்டர் என்னவாக இருக்கும், பேசிக் கேரக்டராக இருக்கும். அதுலேயும் நம்ம ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அமீன்ஸ் படிக்கும்போது செகண்டரி அமீனுக்கு ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னால நம்மளுக்கு அதிக அளவு பேசிக் கேரக்டர் காரத்தன்மை இருந்துச்சு. அதுக்கடுத்து ப்ரைமரி அமீன், அதுக்கப்புறம் டெர்ஷரி அமீன் அப்படின்னு சொன்னாங்க. இதே அலிஃபாட்டிக் அமீன், அரோமேட்டிக் அமீன் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எதுக்கு பேசிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அலிஃபாட்டிக் அமீன். ஏன், அரோமேட்டிக் அமீனில் நைட்ரஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகிறனால அதோட பேசிக் கேரக்டர் அங்கே குறையுது. சரியா? அப்போது இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் பென்சின் டைசோனியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டுக்குள்ளார வந்தோம். பென்சின் டைசோனியம் குளோரைடு அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு தான், ரொம்ப நேரம் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஸ்டேபிளாக இருக்கும். அதில் டைசடைசேஷன் ரியாக்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சின் டைசோனியம் குளோரைடை ப்ரிப்பேர் பண்ணாங்க. அனிலின் எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு சோடியம் நைட்ரேட் ப்ளஸ் HCl at 0 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சின் டைசோனியம் குளோரைடு கிடச்சிச்சு. அந்த பென்சின் டைசோனியம் குளோரைடை ஃபீனால், க்ரஷால், அனிலின் இதோடலாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம் ஆஃப் தி அசோடைஸ் கிடச்சிச்சு. ஆரஞ்சு எல்லோ கலரில் நம்மளுக்கு அசோடைஸ் கிடச்சிச்சு. இந்த டைஸ் கிடைக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் டைசோனியம் கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னு படித்தோம். இதுதான் இந்த லெசனோட ரிவ்யூ. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு டாபிக் நம்மளுக்கு சைனைட்ஸ் அண்ட் ஐசோசைனைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சைனைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், CN. ஐசோசைனைட் அப்படின்னா அதை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி NC அப்படின்னு எழுதுவோம். சரி, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது சைனைட்ஸ். தீஸ் ஆர் த டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைட்ரோசயனிக் ஆசிட். ஹைட்ரஜன் சயனைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஹைட்ரஜன் சயனைடு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க ஹைட்ரோசைனிக் ஆசிட், பிகாஸ் H+CN- பிரியும். இந்த ஹைட்ரோசைனிக் ஆசிட் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் 2 டாட்டோமெரிக் ஃபார்ம். டாட்டோமர்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஐசோமரிசம் அப்படின்னு படித்தோம் இல்லையா. அப்போ இயங்கு சமநிலை மாற்றத்தில் இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் சயனைடு HC ட்ரிபிள் பாண்ட் N HN
அந்த ஏரோ மார்க்கில் போட்டிருக்கக்கூடிய பாண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட், ஈதல் சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஃபார்மில் தான் இந்த ஹைட்ரோசைனிக் ஆசிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் அல்கைல் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் அப்டைன். ஹைட்ரஜன் ஆட்டத்தில் 2 டைப், ஒன்று வந்து அல்கைல் சைனைட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அல்கைல் ஐசோசைனைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்மளுக்கு நேமிங் சிஸ்டம் ஐயூபேக் நேம் சொல்லும்போது அல்கேன் நைட்ரைல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற அரைல் சைனைடாக இருந்தால் அரின் கார்போன் நைட்ரைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட நேமிங் சிஸ்டம் சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, CH3CN அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா. அந்த CH3CN அப்படிங்கிறது ஈத்தேன் நைட்ரைல் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனைட் குரூப்புக்கு நம்ம என்ன சொல்கிறோம், நைட்ரைல் அப்படிங்கிறது சொல்கிறோம். அதோட முதல்ல ஒரு கார்பன் இந்த சைனைடில் இருக்கக்கூடிய ஒரு கார்பனையும் ஆட் பண்ணி 2 கார்பனாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு பேரன் ஹைட்ரோ கார்பன் ஈத்தேன் அப்படின்னு சொல்லணும். அதோட நைட்ரைல் ஆட் பண்ணிக்கணும். அதே கீழே இருக்கக்கூடிய குரூப்புக்கு பாருங்கள், எத்தனை கார்பன் சிஸ்டம், 3 கார்பன் சிஸ்டம். ஸோ ப்ரொபேட் நைட்ரைல். அடுத்து 4 கார்பன் சிஸ்டம். அதுக்கடுத்து பாருங்கள் பிரான்ச்சிங்கில் வந்திருக்கு. பிரான்ச்சிங்கில் வந்துச்சுனாவே ஐசோ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோமா. ஐசோ 4 கார்பன் சிஸ்டம் பியூட்ரோ நைட்ரைல். அதே இன்னொரு நேம் சொல்ல போனாங்கன்னா நம்பரிங் கொடுக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருந்து 1 2 3 2 மெத்தில் 3 கார்பன் சிஸ்டம் ப்ரொபேன் நைட்ரைல் அப்படின்னு நேம் கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட் C6H5CN பென்சோ நைட்ரைல். C6H5க்கு பென்சீன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதனால் அது பென்சோ நைட்ரைல் அல்லது பென்சின் கார்போநைட்ரைல் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அங்கே கார்பனையும் இன்க்ளூட் பண்ணி தான் ஈத்தேன் ப்ரொபேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து பென்சினோட ஆட் பண்ண முடியாத, தனியாக தான் சொல்லி ஆகணும். அதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சின் கார்போநைட்ரைல் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காம்பவுண்ட் பாருங்கள், COOH அப்படிங்கிறது மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பு. அப்போ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பரிங் கொடுக்கணும். அப்படி நம்பரிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா COOH அப்படிங்கிற குரூப்பு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்குது, CH2 செகண்டு, CH3. அப்போ 3ல் சைனோ குரூப் அட்டாச் ஆகிருக்கு. 3 சைனோ பியூட்டனோயிக் ஆசிட். அதாவது 2 ஃபங்க்ஷனல் குரூப் வரும்போது நம்மளுக்கு மோஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து COOHக்கு தான் கொடுப்போம். இது ஆல்ரெடி நம்ம அந்த ஆர்டரில் படிச்சிருப்போம் 11th. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. சிஎனுக்கு வந்து நம்பர் 1, சிஎனில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு நம்பர் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கார்பனில் புரோமின் இருக்குது, 2 ப்ரோமோ. தேர்ட் கார்பனில் குளோரின் இருக்குது, 3 குளோரோ. அதே தேர்ட் கார்பனில் மெத்தில் குரூப் இருக்குது, மெத்தில் 3 மெத்தில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா C2H5ல 2 கார்பன், CH2CN 5 கார்பன் சிஸ்டம். ஸோ பென்டேன் நைட்ரைல். அது இங்கிலீஷில் சொன்னாலும் அதுதான், தமிழில் சொன்னாலும் அதே நேம் தான். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. ஓகேவா. அதுதான் நேமிங் சிஸ்டம் பார்த்துக்கோங்க. இதிலேருந்து இந்த நேம் சிஸ்டத்தில் சைனைட் ஐசோசைனைட்லேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் சைனைட்ஸ். இந்த சைனைட்ஸை எப்படி நாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனைட் ப்ரிப்பரேஷனில் வென் அல்கைல் ஹேலைட்ஸ் ட்ரீட்டட் வித் சோடியம் சைனைட் அல்லது பொட்டாசியம் சைனைட், ஏதாவது ஒரு அல்கைல் ஹேலைட் எடுத்துக்கிட்டு அதோட சோடியம் சைனைடோ பொட்டாசியம் சைனைடோ நம்ம எடுத்துக்கிட்டு அதோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ கார்பன் கார்பன் பாண்டு க்ரியேட் ஆகுது. என்ன பாண்டு க்ரியேட் ஆகுது? நியூ கார்பன் கார்பன் பாண்டு க்ரியேட் ஆகுது. அப்போ பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய அல்கைல் புரோமைடில் இருக்கக்கூடிய புரோமினும் இங்கே இருக்கக்கூடிய கேவும் சேர்ந்து கேபிஆராக ரிமூவ் ஆகிட்டு CH3CH2CN அப்படிங்கிற ப்ரொபைன் நைட்ரைல் கிடைக்குது. பட் இதில் அலிஃபேட்டிக் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அரோமேட்டிக் சைனைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எதோட உதவியை நாடணும் அப்படின்னா சாண்ட்மேயர் ரியாக்ஷன், அதை பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம அலிஃபேட்டிக் சைனைட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பை டீஹைட்ரேஷன் ஆஃப் ப்ரைமரி அமைட்ஸ். இது கார்பாக்சிலிக் ஆசிட் லெசன்லேயே படிச்சிருப்போம் தெளிவாக. அசிட்டமைடு எடுத்துக்கிறீங்க, P2O5 இஸ் எ வெரி குட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படிங்கின்னு இன்ஆர்கானிக் லெசன்ஸில் படிச்சிருப்போம். அப்போது இதில் இருக்கக்கூடிய H2 இதில் இருக்கக்கூடிய O ரெண்டும் H2Oவாக ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா P2O5 அப்படிங்கிறது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் தானே. அப்புறமா நீங்கள் என்ன கிடைக்கும்? CH3CN அப்படிங்கிற சைனைட் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிட்டால்டாக்சைன்.
இந்த அசிட்டால்டாக்சைம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், அசிட்டால்டிகைடையும் ஹைட்ராக்சிலமீனையும் சேர்த்தும் போது அசிட்டால்டாக்சைம் கிடைக்குது. இதிலிருந்தும் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஹச், இங்கே இருக்கக்கூடிய OH ரெண்டும் வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும், CH3CN அப்படிங்கிற மெத்தில் சைனைட் கிடைக்குது. அடுத்து பாருங்கள், பை டீஹைட்ரேஷன் ஆஃப் அம்மோனியம் கார்பாக்சிலேட்ஸ் வித் P2O5. இதில் எத்தனை மாலிகுல், 2H2O. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையும் இது பண்ணிங்க CH3COONH4 போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு அசிட்டமைட் CH3CONH2 தான் கிடைக்கும். ஓகேவா. அதுக்கு அடுத்து ஃபர்தராக நம்ம P2O5 போடும்போது இருக்கக்கூடிய ரிமைனிங் ஒரு வாட்டர் மாலிகுலும் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு சைனைடாக சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மெத்தடு தான் லார்ஜ் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைல் சைனைடுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் கிரிக்கனாட் ரியேஜன்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, CH3MgBr கிரிக்கனாட் ரியேஜன் நம்மளுக்கு நல்லா தெரியும், மெத்தில் மெக்னீஷியம் புரோமைட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட், ஆர்கானிக் குரூப்போட மெட்டல் அட்டாச் ஆகிருக்கு. அப்போது மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு எடுத்துக்கிட்டு சயனோஜன் குளோரைடு எடுத்துக்கிறாங்க, ClCN. அவன் புக்லேயே தெளிவாக ஏரோ மார்க் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கான். அந்த CH3CN, CH3 அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன கேரக்டரில் இருக்கும், CH3 நெகட்டிவ் கேரக்டர். எல்லா இடத்துலையுமே CH3 அப்படிங்கிறது பாசிட்டிவ் கேரக்டரில் இருக்கும். ஆனால் திஸ் கிரிக்கனாட் ரியேஜனில் இருக்கக்கூடிய CH3 அந்த அல்கைல் குரூப் அப்படிங்கிறது நெகட்டிவ் கேரக்டரில் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் மெட்டல் அட்டாச் ஆகிருக்கு. அப்போது அந்த CH3 மைனஸ் CNோட சேரு CH3CN. அடுத்து MgBrCl இது மாதிரி கிடைக்குது. அப்போ சயனோஜன் குளோரைடோட சேரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஈத்தேன் நைட்ரைல் கிடைக்குது. அடுத்து பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைனைட், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். லோயர் மெம்பர்ஸ் C14 வரைக்கும் இருக்கக்கூடியது கலர்லெஸ் லிக்விடாக இருக்கும், வித் ஸ்ட்ராங் கேரக்டரிஸ்டிக், ஸ்பீட் ஸ்மெல், நல்ல ஸ்மெல் இருக்கும். த ஹையர் நம்பர்ஸ் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட், இது வரைக்கும் பார்த்தா ஆர்கானிக் காம்பவுண்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலேயுமே இதான் படிச்சிருப்போம். லோயர் நம்பராக இருக்கிறது லிக்விடாக இருக்கும், ஹையர் நம்பராக இருக்கிறது சாலிடாக இருக்கும். தே ஆர் மாடரேட்லி சால்யூபிள் இன் வாட்டர் பட் ஃப்ரீலி சால்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வன்ட். அப்போ இது மேக்ஸிமம் இதில் தான் வந்து டிசால்வ் ஆகும், ஆர்கானிக்கில் தான். அடுத்து தே ஆர் வெரி பாய்சனஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைனைடு ஐசோசைனைடு, நம்மளுக்கு மெத்தில் ஐசோசைனைடு அப்படிங்கிற கேஸ் தான் அந்த போபால் கேஸ் ட்ராஜரி இதில் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பாய்சனஸாக ஆக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ சைனைனாவே வெரி வெரி பாய்சனஸ் தான். இது தே ஹாவ் ஹையர் பாய்லிங் பாயிண்ட் தேன் அசிட்டிலின். அசிட்டிலினும் இதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அதில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், இதுலேயும் ட்ரிபிள் பாண்டு, என்னக்கு பதில் CA இருக்குது. அப்படி இருக்கும்போது அசிட்டிலினை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஏன் பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட போலார் நேச்சர் அதிகம், அதனால தான் இதோட பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிசிஸ். நம்ம அங்கே பார்த்த டீஹைட்ரேஷனுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் இந்த ஹைட்ராலிசிஸ். சைனைடு எடுத்துக்கிட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அமைடு கிடைக்கும். எப்படி அமைடு கிடைக்குது, H2O ஆட் பண்ணுறாங்க, ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ H2O பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த CH3CONH2 அப்படிங்கிற குரூப் கிடைக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் கிடைக்குது. அடுத்து ரெடக்ஷன் பண்ணுறாங்க, CH3CnH2 நிக்கல், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனமைன் அப்படின்னு கிடைக்குது. அதாவது CH2NH2 அந்த குரூப் வந்து ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டன்சேஷன் ரியாக்ஷன், குறுக்க வினை அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரோப் நைட்ரைல் கண்டன்சேஷன், ஒன்றும் இல்லை, த்ரோப் நைட்ரைல் கண்டன்சேஷன் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், நேமிங் ரியாக்ஷன் படிச்சுக்கணும். ப்ரொப்பைன் நைட்ரைல் 2 மாலிகுல் எடுத்துக்கிறோம். நம்ம ஆல்டால் கண்டன்சேஷன் அப்படின்னா 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து எதுவுமே ரிமூவ் ஆகாமல் ஜஸ்ட் ஆட் ஆகக்கூடிய ரியாக்ஷன் பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி இங்கே ப்ரொப்பைன் நைட்ரைல் எடுத்துக்கிறோம். இந்த ப்ரொப்பைன் நைட்ரைல் எடுத்துக்கிட்டு சோடியம் ஈத்தர் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள், அந்த CH2வில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் மட்டும் நம்மளுக்கு NHோட போய் அட்டாச் ஆகிக்குது. டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு ட்ரிபிள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு டபுள் பாண்டாக சேஞ்ச் ஆகிட்டு அது போய் அட்டாச் ஆகி ரிமைனிங் இருக்கக்கூடிய CH3CN அப்படிங்கிறது அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. நேம் பாருங்கள், C டபுள் பாண்ட் NH அப்படின்னாவே நம்ம என்ன நேம் சொல்லுவோம், இமினோ அப்படின்னு சொல்லுவோமா. அது எத்தனாவது பொசிஷன் அட்டாச் ஆகிருக்கு, 3rd பொசிஷன். 3 இமினோ
2-மெத்தில் பென்டேன் நைட்ரைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது உங்களுக்கு the nitriles containing alpha hydrogen also undergo condensation with esters. நைட்ரைல்ஸில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா சோடமைடோட ஈத்தர் முன்னாடி ஹீட்டோ நைட்ரைல கொடுக்குது. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் லெவின்ஹாசர் அசிட்டைலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எத்தில் ப்ரோபியோனேட் அப்படிங்கிற ஒரு எஸ்டர் எடுத்துக்கிறாங்க, அதோட ஈத்தேன் நைட்ரைல் ஆட் பண்ணியிருக்காங்க சோடமைட் முன்னாடி. அப்போது உங்களுக்கு C2H5OH ரிமூவ் ஆகுது. C2H5OH அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிட்டு மீதி இருக்கக்கூடிய CH2CN அப்படிங்கிறது அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. 3-ஹீட்டோ பென்டேன் நைட்ரைல் அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சைனைடை பற்றி படித்தோம். இப்போ அல்கைல்ஸ் ஐசோசைனைட்ஸ் அல்லது கார்பைல் அமீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது கார்பைல் அமீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பைல் அமீன் டெஸ்ட்டில் நம்ம அல்கைல் ஐசோசைனைடை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போது இது காமனாக அல்கைல் ஐசோசைனைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயூபேக் நேம் சிஸ்டம் அல்கைல் கார்பைல் அமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் CH3NC மெத்தில் ஐசோசைனைட், மெத்தில் கார்பைல் அமீன், மெத்தில் ஐசோசைனைட் என்னென்னு சொல்லலாம், அது ஐசோசைனைட் குரூப்புக்கு தான் என்னென்னு சொல்கிறாங்க, கார்பைலமீன். அதுக்கப்புறம் எத்தில் ஐசோசைனைட், எத்தில் கார்பைலமீன், ப்ரொபைல் ஐசோசைனைட், ப்ரொபைல் கார்பைலமீன். அடுத்து ஃபினைல் ஐசோசைனைட், ஃபினைல் கார்பைலமீன். வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஐசோசைனைடுக்கு பதிலாக மட்டும் நம்ம என்ன சொல்லணும், கார்பைலமீன் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன நேம் சொல்கிறாங்க, ஐயூபேக் நேம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாட் ஆர் த ஜென்ரல் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஐசோசைனைட்? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, கார்பைலமீன் ரியாக்ஷன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அமீன்ஸ் எடுத்துக்கிறோம். அலிஃபாட்டிக் அமீன் மெத்தில் அமீனாக இருக்கலாம் அல்லது அரோமேட்டிக் அமீன் அனிலினாக இருக்கலாம். சைமல்டேனியஸாக ரியாக்ஷன் பாருங்கள். குளோரோஃபார்ம் வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, மெத்தில் ஐசோசைனைட். 3KCl ரிமூவ் ஆகிட்டு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு மெத்தில் ஐசோசைனைட் அல்லது ஃபினைல் ஐசோசைனைட் கிடைக்கும். ஃப்ரம் அல்கைல் ஹேலைட்ஸ்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 11th பார்த்த ரியாக்ஷன் தான், நியூ ரியாக்ஷன் கிடையாது. இதே எத்தில் புரோமைடை சோடியம் சைனைட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தில் சைனைட் கிடைக்கும். அதே ஏஜி ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு ஒன்று படித்தோம், அதில் வரும் இந்த ரியாக்ஷன். CH3CH2Br அல்லது எத்தில் புரோமைடு எடுத்துக்கிட்டு AgCN இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனால் எடுத்துக்கும் போது எத்தில் ஐசோசைனைட் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரம் N அல்கைல் ஃபார்மமைடு பை ரியாக்ஷன் வித் POCl3 N அல்கைல் ஃபார்மமைடு, HCOOH தானே ஃபார்மிக் ஆசிடு, HCONH2 அப்படிங்கிறது ஃபார்மமைடு. அதில் இருக்கக்கூடிய ஒரு H ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு அல்கைல் குரூப் ஆட் பண்ணியிருக்காங்க, N மெத்தில் ஃபார்மமைட். POCl3 ஆட் பண்ணுறான். அப்போ POCl3 ஆட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் மாலிகுல் H2O அப்படியே ரிமூவ் ஆகிட்டு CH3NC அப்படிங்கிற ஐசோசைனைடாக மாறுது. அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோசைனைட். தே ஆர் கலர்லெஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு. They are colorless, highly unpleasant smelling volatile liquid, are much more poisonous than the cyanide. சைனைட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப பாய்சனஸ். அந்த மெத்தில் ஐசோசைனைட் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த அளவுக்கு. they are only slightly soluble in water but are soluble in organic solvent. நீரில் கொஞ்சம் தான் கரையும், ஆனால் ஆர்கானிக் கரிம கரைப்பான்கள் என்ன ஆகுது, நல்லா கரையுது. they are relatively less polar than alkyl cyanide. இதோட போலார் நேச்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அல்கைல் சைனைடை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாக இருக்குது. மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனைடை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. மெத்தில் ஐசோசைனைட் எடுத்துக்கிட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பாருங்கள் மெத்தில் அமீன் கிடைக்குது. மெத்தில் அமீனும் ஃபார்மிக் ஆசிடும் கிடைக்குது. ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜனும் ஃபார்மிக் ஆசிடுக்கு வந்துருச்சு. 4 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் ஃபார்மிக் ஆசிடுக்கு வந்துருச்சு. 2 ஹைட்ரஜன் எங்கே போயிருக்கு, நைட்ரஜனோட அட்டாச் ஆகி மெத்தில் அமீனாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மெத்தில் ஐசோசைனைடை ரெடியூஸ் பண்ணுறாங்க. சோடியம் மெத்தனால் வச்சு ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைமெத்தில் அமீன் கிடைக்கும். இது ஆல்ரெடி நம்ம எங்கே படித்தோம், அந்த அமீன்ஸ் ப்ரிப்பரேஷனில் படித்தோம். மெத்தில் சைனைடை வந்து சோடியம் எத்தனாலோட யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் சைனைடாக இருந்துச்சுன்னா ப்ரைமரி அமீன்,
மெத்தில் ஐசோசைனைடாக இருந்துச்சுன்னா செகண்டரி அமீன் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் அப்படின்னு நாங்கள் படிக்கும்போது சொல்லியிருப்போம். அதில் இருக்கக்கூடிய மெத்தில் ஐசோசைனைட் குரூப் மட்டும் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐசோமரைசேஷன் when alkyl isocyanate and heated at 250 degree Celsius அதை எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணுறாங்க. அப்போ ஐசோமரைசேஷன்னா என்னது? சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான், பட் ஸ்ட்ரக்சர் மட்டும் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஐசோசைனைட் இஸ் சேஞ்ச்டு டு சைனைட். அதுக்கப்புறம் அடிஷன் ரியாக்ஷன் அல்கைல் ஐசோசைனேட்ஸ் ஆட் ஆன் ஹாலஜன் சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன். அதாவது ஐசோசைனைடில் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் அந்த மாதிரி குரூப் இருக்கு இல்லையா? அப்போ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுனாவே நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும்? அடிஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஹாலஜனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜனுக்கு சிங்கிள் வேலன்சி, அப்போ 2 ஹாலஜன் அட்டாச் ஆகுது அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் சல்ஃபர் ஆட் ஆச்சுன்னா பாருங்கள் C double bond yes because the valency of sulfur is 2, carbon is 4. அப்படிங்கும்போது அல்கைல் ஐசோ தயோசைனேட் கிடைக்குது. அதுக்கப்புறம் NCயோட மெர்குரிக் ஆக்சைடு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ் ரிமூவ் ஆகிட்டு அதுக்கு பதிலாக NCO அல்கைல் ஐசோசைனேட். இந்த நேம்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சைனைட் அப்படிங்கிறது CN, அல்கைல் சைனைட் அப்படிங்கிறது RCN, அல்கைல் ஐசோசைனேட் அப்படிங்கிறது RNCO, அல்கைல் ஐசோ தயோசைனேட் அப்படிங்கிறது RNCS. இந்த மாதிரி அதுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த அதுக்கு நேம் கண்டுபிடிச்சிக்கோங்க, நேம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யூசஸ் ஆஃப் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட். லாஸ்ட் டாபிக் வந்தாச்சு. யூசஸ் ஆஃப் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்டில் ஒவ்வொன்றோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோ அல்கேன் நைட்ரோ மீத்தேன் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஃபியல் ஃபார் கார்ஸ். காருக்கு அதாவது காருக்கு வந்து ஒரு எரிபொருளாக பயன்படக்கூடியது என்னவா இருக்குது? நைட்ரோ மீத்தேன். அடுத்து இந்த நைட்ரோ மீத்தேனை யூஸ் பண்ணி நம்ம குளோரோபிக்ரின் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்டிசைட் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? சாயில் ஸ்டெரிலைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நைட்ரோ மீத்தேன் எடுத்துக்கிட்டு அதை Cl2 போட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகிட்டு நம்மளுக்கு CCl3NO2 அப்படிங்கிற குளோரோபிக்ரின் கிடைக்கும். அதுக்கடுத்து ஈத்தேன் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஃபியூவல் அடிட்டிவ் அப்படிங்கிறான். அண்ட் ப்ரிகாசர் டு எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் தே ஆர் குட் சால்வெண்ட் ஃபார் பாலிமர், செல்லுலோஸ் எஸ்டர், சிந்தட்டிக் ரப்பர் இதுக்கெல்லாம். அதாவது எரிபொருளுடன் சேர்க்கப்படும் பொருளாக நைட்ரோ ஈத்தேன் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது, அந்த ஃபியூலோட ஆட் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக. அது இல்லாமல் பலபடி, செல்லுலோஸ் எஸ்டர் இதுக்கெல்லாம் வந்து ஒரு என்னவாக இருக்குது? சால்வெண்ட்டாக இது யூஸ் ஆகுது. அடுத்து 4% solution of ethyl nitrite. 4% solution of ethyl nitrite in alcohol is known as sweet Sprite and is in used as a diuretic. அதாவது அந்த சிறுநீர் வெளியேற்றத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஸ்வீட் ஸ்ப்ரிட்டாக பயன்படக்கூடியது இந்த 4% சொல்யூஷன் ஆஃப் எத்தில் நைட்ரைல். ஓகே, நெக்ஸ்ட் நைட்ரோபென்சினோட யூஸ் என்ன? நைட்ரோபென்சினோட நேம் என்ன சொல்லுவோம்? ஆயில் ஆஃப் மிர்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இந்த நைட்ரோபென்சின் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் லூப்ரிகேட்டிங் ஆயில் இன் மோட்டார்ஸ் அண்ட் மிஷினரி. அப்போ நைட்ரோபென்சின் அப்படிங்கிறது எது? மோட்டார் அப்படிங்கிற இதுலாம் இலக்கிய எண்ணெய்கள் தயாரிக்க பயன்படுது. அடுத்து இட் இஸ் யூஸ்டு இன் மேனுஃபேக்சர் ஆஃப் டைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து ட்ரக்ஸ், மருந்துகள், பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லிகள், சிந்தட்டிக் ரப்பர் தொகுப்பு ரப்பர்கள், அனிலினு, டிஎன்டி ட்ரைநைட்ரோடொலியின், டிஎன்பி ட்ரைநைட்ரோபென்சின் இது மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் வெடிபொருட்கள் தயாரிப்புலையும் இந்த நைட்ரோபென்சின் பயன்படுது. இந்த கொஸ்டினில் தான் கேட்பாங்க. அடுத்து சைனைட்ஸ் அண்ட் ஐசோசைனேட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது? அல்கைல் சைனைட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன்டர்மீடியட் இன் த ஆர்கானிக் சிந்தசிஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் லைக் ஆசிட் அமைட்ஸ். இந்த ஆசிட், அமைட், எஸ்டர், அமீன் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த அல்கைல் சைனைட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இன்டர்மீடியட். ஃபார் எக்ஸாம்பிள் சைனைட் எடுத்துகிட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணால் ஆசிட் கிடைக்கும். சைனைட் எடுத்துகிட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அமைடு கிடைக்கும், அதுக்கு அடுத்து ஆசிட் கிடைக்கும். அடுத்து இந்த சைனைடு எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணோம்னா ஆசிட் கிடச்சி திருப்பி என்ன ஆகுது? எஸ்டர் கிடைக்குது. சைனைடை வச்சு எதையும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? அமீன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நைட்ரைல்ஸ் ஆர் யூஸ்டு இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. நைட்ரைல்ஸ் அப்படிங்கிறது அந்த ஜவுளி தொழிற்சாலைகளெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்ரைல் ரப்பர் அண்ட் ஆல்சோ சால்வெண்ட் பர்டிகுலர்லி இன் பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி. அந்த வாசனை திரவிய தொழிற்சாலைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் கரைப்பானா இந்த
எது யூஸ் ஆகுது, நைட்ரைல்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேன்சர் ட்ரக்காகவும் யூஸ் ஆகுது. கேன்சர் ட்ரக் அப்படிங்கிறது மைட்டோமைசின் சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆன்டி கேன்சர் ஏஜென்ட், புற்றுநோய் எதிர்ப்பு காரணி அப்படிங்கிறான். இதில் இருக்கக்கூடிய இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் அண்ட் காலன் கேன்சர், அதாவது வயிறு மற்றும் குடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கு ஒரு மருந்தாக இந்த மைட்டோமைசின் சி அப்படிங்கிறது பயன்படுது. இந்த மைட்டோமைசின் சியில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிரிடின் ரிங் இருக்குது. அந்த 5 மெம்பர் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, CH2O நைட்ரஜனும் அதில் ப்ரெசென்ட் ஆகி 5 மெம்பர் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிரிடின் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த அசிரிடின் ரிங் இருக்கிறனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது டிஎன்ஏல யூஸ் ஆகி அந்த மருந்து போய் உள்ளே சிதைவடைஞ்சு நம்மளுக்கு அதுக்கு தேவையான அந்த கேன்சர் செல்ஸ்லாம் டெத் ஆகிறதுக்கு நம்மளுக்கு இந்த அசிரிடின் ரிங் யூஸ் ஆகுது. இந்த அசிரிடின் ரிங் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோமைசின் சி. இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் காம்பவுண்ட், ஆர்கானிக் நைட்ரேஷன் காம்பவுண்ட். ஓகே, அப்போ இந்த லெசன் இதோட முடியுது. இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப், அதோட நேமிங் சிஸ்டம், அதோட ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனு, அதோட ஸ்ட்ரக்சரு, எது ஆசிடிக் எது ஆசிடாக இருக்கும், எது பேஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் நைட்ரோ காம்பவுண்ட் அப்படிங்கிறது அசிடிக். அதுவும் எந்த மாதிரி நைட்ரோ காம்பவுண்ட் மட்டும் அசிடிக் அப்படின்னு படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி நைட்ரோ காம்பவுண்ட். பிகாஸ் ப்ரைமரி செகண்டரி நைட்ரோ காம்பவுண்ட் மட்டும்தான் டாட்டோமெரிசத்தில் இன்வால்வ் ஆகும். அதனால் அது நைட்ரோ அசினைட்ரோ ஃபார்மில் இருக்கும். ஓகேவா, அப்போ நைட்ரோ அசினைட்ரோ ஃபார்மில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ரீப்ளேசபிள் NOH அப்படிங்கிற குரூப் வரும். ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன்றதுனால அசிடிக் கேரக்டர். அதே அமீன் அப்படிங்கிறது என்ன கேரக்டரு, பேசிக் கேரக்டரு. பென்சின் டைசோனியம் குளோரைடு அப்படிங்கிறது நியூட்ரலின் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம். அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தெளிவாக இந்த லெசனை படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். காம்படிட்டிவ் எக்ஸாம்லேருந்து எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெசனு. ஓகே, தேங்க்யூ.